வெல்கம் டு சுடர் கருணை பிரகாசம் சேனல். வாங்க இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மிளகு ரசம், அதாவது நல்லா காரசாரமாக நல்லா சுள்ளுன்னு இருக்க மாதிரியான ஒரு மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டோன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக தான் இருக்கும். அதுவும் இந்த மூக்குலேருந்து நீர் வடியுது, தலையை பாரமாக இருக்குது, தொண்டையெல்லாம் கரகரன்னு இருக்குதுன்னு நினச்சின்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த ரசத்தை வச்சு சாப்பிடுங்க. நமக்கு அப்படியே அந்த ஒரு ரிலீஃப் மக்கானாலே தெரியும். அதுவும் டெய்லி ரொட்டீன் சமையலோட வாரத்தில் 3 நாள் இந்த ரசத்தை நீங்கள் வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்காது. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம். சிம்பிளான ரசம் தான், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை எப்படி கரெக்டான முறையில் வைக்கணும், அதாவது எங்கள் வீட்டு கிராமத்தில் வைக்கக்கூடிய ஒரு ரசத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லி காட்ட போகிறேன். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இடிக்கல் எடுத்துக்கோங்க. ஒன்றும் ரசப்பொடியெல்லாம் அரைக்க தேவையில்லை, 2-3 பொருளை போட்டு இடிக்க போகிறோம். அதாவது 3 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இடிக்கல்லில். ஒரு 10-15 பூண்டு பல் அது சேர்த்துக்கோங்க, தோலோடையே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது கொத்தமல்லி காம்பை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், இந்த ரசம் நல்லா சுள்ளுன்னு இருக்கணும்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. என்னடா சின்ன வெங்காயம் போட்டு பச்சை வெங்காயம் போட்டு இடித்து ரசம் வைக்கிறீங்களேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இந்த சின்ன வெங்காயத்தை நசுக்கி போட்டு ரசம் வைங்கங்க, அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் இந்த காய்ச்சல், சளி தொல்லை இதெல்லாம் இருக்கிறவங்க இந்த சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்த்துக்கணும். அப்போது உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். இப்போ நான் நல்லா நுணுக்கி வச்சுருந்த மிளகு சேர்த்துக்கிறேங்க. நான் ஏற்கனவே மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இடிக்கல்லில் அந்த அளவுக்கு இடித்தா அந்த காரம் ஃபுல்லாக இறங்காது அப்படிங்கிறதுனால நான் இடித்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன் இதில். அதையும் சேர்த்து அதோடையே நல்லா மசிச்சிருக்கேன். நல்லா மசித்து நல்ல ஒரு அளவுக்கு நல்லா அந்த இது நல்லா நமக்கு இந்த மாதிரி இருக்கணும், ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அவ்வளோதான். நல்லா இடித்து இதை வச்சாச்சு. இப்போ இதுக்கு இந்த மிளகு ரசத்துக்கு புளி ரொம்ப முக்கியங்க. புளினா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை எடுத்து தண்ணியில் ஊற போட்டிருந்தேன். அதை இப்போ கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளி கரைக்கிறதும் இந்த ரசத்துக்கு நல்லா 2-3 தண்ணி ஊற்றி கரைச்சிருங்க. அப்போ தான் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த ரசம். ஒரு மண் சட்டியில் நான் கரைச்சி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 லிட்டருக்கு மேலே தான் வச்சுருக்கேன். 2 தக்காளி, அதாவது இந்த மிளகு ரசத்துக்கு அதிகமாக தக்காளி சேர்க்கக்கூடாதுங்க. 2 ஸ்மால் சைஸ் தக்காளி, அதில் அந்த வெள்ளை பகுதியை கட் பண்ணிவிட்டு நல்லா கையால் பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அப்போ தான் அந்த ரசம் நல்லாயிருக்கும். இந்த ரசத்தை நம்ம கொதிக்க விட போகிறதில்ல. கொதிக்க விட்டோம்னா நமக்கு பொருளெல்லாம் நல்லா வேகிறதுக்கு நேரம் எடுக்கும். ஆனால் நம்ம இதை கொதிக்க விட போகிறதில்ல. அப்படி முறை கட்டணுன்னு இறக்க போகிறோம் அப்படிங்கிறதுனால எல்லாமே அந்த ரசத்தில் நல்லா கரைச்சி விட்டுறணும். தக்காளி, நம்ம நசுக்கி வச்சுருக்கேன் அந்த பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு மசாலா இடித்தோம்ல, அதையும் போட்டு நல்லா கையால் கரைக்கணும். அந்த பச்சை மிளகாலாம் அந்த தண்ணியில் அந்த காரம்லாம் இறங்கணும். அப்போ தான் இந்த ரசம் ரொம்ப சுள்ளுன்னு நல்லாயிருக்கும். இப்போ மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மஞ்சத்தூள் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இது மெடிசன் ரசம் அப்படிங்கிறதுனால ரொம்ப முக்கியம். மஞ்சத்தூள், கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சிருங்க. இந்த ரசம் கையால் கரைக்கிறது தாங்க ஒரு டேஸ்ட்டே. நம்ம சும்மா உப்பு புளி மிளகா போட்டு ரசம் வச்சாலும் அந்தளவுக்கு டேஸ்ட் வராதுங்க. எப்போவுமே ஒரு ரெசிபி நம்ம செய்கிறோம்னா அது இந்த மாதிரி ரசம் ரெசிப்பியெல்லாம் நல்லா கையால் கரைச்சி நல்லா பிசைஞ்சு விட்டு வைக்கிறப்போ அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நம்ம ரசம் குடிப்பாங்க தெரியுமா, சில பேர் வீட்டிலலாம் ரசம் அப்படி இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம் போல் தோணும். அந்த மாதிரி ஒரு ரசம் தான் இது. இப்போ மண் சட்டியை அடுப்பில் வச்சுட்டேன். தாளிப்பெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். நான் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அது நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா காஞ்ச மிளகாய், கண்டிப்பாக காஞ்ச மிளகாய் சேர்க்கணுங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை நல்லா தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொரிச்சிட்டு பெருங்காயத்தூள், கண்டிப்பாக பெருங்காயத்தூள் சேர்க்கணும். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவு சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க இந்த ரசம். நம்ம இதில் ஒரே ஒரு பொருள், இப்போ சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று சேர்க்க போகிறேன். யாருமே இந்த மிளகு ரசத்தில் அது சேர்ப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சேர்ப்பேன். ஏன்னா அந்த சளி தொல்லை, அந்த காய்ச்சல் இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ இஞ்சி தோலை சீவிட்டு நசுக்கி சேர்க்க மாட்டாங்க. நசுக்கி சேர்த்தா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஓவர் காரமாகிடும். அதனால நான் ரவுண்டாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இது அந்த சூட்டிலேயே அந்த ரசத்தில் அப்படியே கிடக்கும்போது அதில் உள்ள அந்த மெடிசன்லாம் அதில் இறங்கி நம்ம ரசம் சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி மண் சட்டியில் வைக்கிறப்ப ரசம் நல்லா இருக்குங்க.
இந்த மாதிரி முறை கட்டி வர்றப்ப டக்குன்னு ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா மண் சட்டியில் வேறு சூடு இருக்கிறதுனால கொதிச்சிக்கிட்டே இருக்கும் ரசம். இது கொதிக்க விடக்கூடாது. அப்படி நல்லா கொதித்து வர்றப்ப கொத்தமல்லி தலையை தூவி அப்படியே கரண்டியால் கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுட்டிங்கன்னா அந்த கொதிப்பு வந்து அடங்கி போயிடும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி தான். ஒரு கொதி வந்தோன்னே அப்படியே இறக்கிடணும். அவ்வளோதான். இந்த ரசம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. வாரத்தில் 3 தடவை இல்லை 4 தடவை நீங்கள் காலையில் சாம்பாரோ ரசமோ இல்லை வேறு நான்வெஜ் சமைக்கிறீங்களோ கூடவே இந்த மிளகு ரசத்தையும் வச்சுருங்க. கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே சமயம் இந்த மழை காலத்தில் நிறைய மிளகை சேர்த்துக்கோங்க. உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரசம் ரெசிபி உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கேன், மிளகு ரசம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுடர் கருணை பிரகாசம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.